போன வீடியோல சொன்ன மாதிரி தான் பங்களாதேஷ்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா பல டெவலப்மெண்ட்லாம் ஆயிட்டு இருக்கு. இது டெவலப்மெண்ட்டா இல்ல அழிவா அப்படிங்கறத வந்து காலம்தான் பதில் சொல்லணும். இப்ப அடுத்ததா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வக்கார் உஸ் ஜமான் பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கடுமையா சாடினாரு. பிளடி காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை சொன்னாரு. அடுத்ததா வந்து முகமது யூனுஸை பார்த்து டிசம்பர் 2025க்கு முன்னாடி எலெக்ஷனை நடத்துறதுக்கு வழி பாரு, அதுக்கான முன்னெடுப்பு என்னெல்லாம் இருக்கோ அதை சீரியஸா கையில எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 2026க்குள்ள புதிய அரசு வந்து பங்களாதேஷ்ல அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை, கடுமையான வார்னிங். இப்படி அப்படி இல்லை, அதாவது அவர் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முன்னெடுத்து சொல்லியிருக்காரு வக்கார் உஸ் ஜமான். முகமது யூனுஸை வந்து ஒரு ஸ்பாட்ல இஸ் கெப்ட் இன் த ஸ்பாட்னுவாங்களே, அது மாதிரி ஒரு கார்னர்ல போட்டு அமுக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. எந்த மாதிரி முன்னெடுப்பு செஞ்சா வக்கார் உஸ் ஜமானை சமாளிக்கலாம், பங்களாதேஷை தன்னுடைய கையிலேருந்து போகாம எப்படி பாக்குறது அப்படிங்கிறதுக்காக அதிரடியா ஒரு அறிவிப்பு வச்சாரு. உடனே என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஆதரவாளர்கள் கமாருல் ஹசன் ஆர்மி ஆஃபீஸர், அது மாதிரி அப்புறம் இந்த மற்ற பல தனக்கு தோதா இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர், டிஃபென்ஸ் அட்வைசர் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்திருக்கிற தௌஹீத் ஹசன் ஃபாரின் செக்ரட்டரி, அப்புறம் கலீலுர் ரஹ்மான் புதிய NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இதை தவிர இவங்க வந்து அரசு பியூரோக்ராட்ஸ், அப்புறம் இராணுவம் சார்ந்தவங்க. பொலிட்டிக்கலா யாரை எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு முக்கியமான ஸ்டூடெண்ட் லீடர் அவங்க வந்து இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே மாத்திட்டாங்க. என்ன பார்ட்டினா நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இரண்டு முக்கியமான நபர் இருக்காங்க. ஒன்னு நஹீத் இஸ்லாம், இன்னொன்னு வந்து அரிஃபுல் இஸ்லாம். இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் லீடரும் எடுத்துக்கிட்டு நான் வந்து அண்டர் ப்ரெஷர் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில என்னால வந்து சுதந்திரமா எந்த முடிவும் எடுக்க முடியல, வேலையே செய்ய முடியல சுதந்திரமா, எனக்கு வந்து இராணுவத்தினுடைய ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு வக்கார் உஸ் ஜமான் மூலமா, அதனால நான் வந்து என்னால இனிமே இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லாம என்னால செயல்பட முடியாது, நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன் இந்த பதவியில இருந்து, நீங்க எல்லாருமா ஒண்ணு கூடி வேற ஒரு புது தற்காலிக அரச நீங்க யாரையாவது தேர்ந்தெடுத்து அமைச்சுக்கங்க, என்ன விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட. இதை வந்து உடனே வந்து அந்த ஆதரவாளர்கள் வந்து பிபிசிக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பா இந்த நஹீத் இஸ்லாமும் அரிஃபுல் இஸ்லாமும் பிபிசி, அதுக்கப்புறம் இந்த டாக்கா ட்ரிபியூன், புரோத்தம் ஆலோ, இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து இவர் ரிசைன் பண்ணன்னு சொல்ல, முகமது யூனுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னால வேலை செய்ய முடியாது, அவர் ரிசைன் பண்றேன்னு சொல்றாரு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நாங்க வந்து அவரை கெஞ்சி கேட்டுட்டு இருக்கோம், ரிசைன் பண்ணிடாதீங்க, நீங்க தான் வந்து பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முகமது யூனுஸ் எந்த மாதிரி எதிர்பார்த்தாரோ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், வக்கார் உஸ் ஜமானுடைய முன்னெடுப்பு வார்னிங், அதுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தமோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணி நான் வந்து பதவி விலகிறேன் அப்படின்னு. சரி, இந்த பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி வந்து முக்கியமா என்ன செய்தி தன்னுடைய ஆதரவாளருக்கு முகமது யூனுஸ் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போராட்டத்துல இறங்குங்க, நாம் தான் ஆட்சியில இருக்கணும், தற்காலிக அதிபரா நாம் தான் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லுங்க. அதுதான் அந்த மீட்டிங்ல நடந்தது. இந்த மீட்டிங் எல்லாமே எப்ப நடந்தது அப்படின்னா, முதல்ல ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா, இந்த ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் ஜமுனா அப்படிங்கிற இடத்துல ராணுவ அதிகாரிகள் இன்க்ளூடிங் வக்கார் உஸ் ஜமான், இந்த முகமது யூனுஸ், இந்த ஸ்டூடெண்ட் லீடர் இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அப்ப வந்து வார்னிங்லாம் கொடுத்து இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்புறம் வெளியில வந்து வக்கார் உஸ் ஜமான் வந்து இவரை முகமது யூனுஸ் சிவியரா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது நடக்காது, செய்ய முடியாது, நீங்க வந்து நாட்டினுடைய இறையாண்மையை விலைக்கு பேசிட்டீங்க அப்படின்னு, கொடுக்கவே முடியாது, செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம போன வீடியோல பார்த்தோம், அந்த ஃபாரின் செக்ரட்டரியும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் நாங்க இதை வந்து முன்னெடுக்க மாட்டோம், பின்வாங்கிக்கிறோம், இதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இந்த காரிடார் வராது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததுதான் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. இது வந்து இவங்களுக்குள்ள நடந்த கூட்டம் இது, அதாவது முகமது யூனுஸ் அவங்க ஆதரவாளர்களுக்குள்ள நடந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் இந்த மாதிரி அறிவிப்பு தெரிவிச்ச உடனே அந்த நியூஸை வெளியில பரப்பி விட்டுருக்காங்க. பரப்பி விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ரேடிக்கல்ஸ், அடிப்படைவாதம் பேசக்கூடியவர்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட், அவங்க
அதை தவிர அந்த ஜெய்ஷே இ இஸ்லாமின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நம்ம வந்து இதை தனியா விடக்கூடாது அப்படின்ட்டு. இதுல வந்து இந்த ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் முக்கியமா 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட், எலெக்ஷன் நெக்ஸ்ட் அப்படின்னு. சீர்திருத்தங்கள் முதல்ல, பங்களாதேஷுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள்லாம் முதல்ல செய்யுங்க, அது எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. அதுக்கு அப்புறமா தான் நீங்க எலெக்ஷனையே வைக்கணும், இப்ப வைக்க கூடாது. ராணுவ அதிகாரி சொல்றது தப்பு, அவர் பேச்ச கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்து தன்னுடைய கூட்டத்துக்கும் சொல்லிட்டாங்க. தன்னுடைய தொண்டர்கள், இப்பதான் அது அரசியல் கட்சி ஆயிடுச்சு இல்லையா, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு வந்துருச்சு இல்லையா, அந்த கேடருக்கெல்லாமும் சொல்லியாச்சு. இதை வந்து யாரு ரொம்ப ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் மட்டும் இல்ல, அடிப்படைவாதிகள், ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அவங்களும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி. ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், அதாவது சீர்திருத்தம் முதல்ல, தேர்தல் பின்னாடி அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே ஸ்டூடெண்ட் லீடர், இதுதான் முக்கியமான பாயிண்ட், முகமது யூனுஸ் வந்து இன்னும் 5 ஆண்டுகள் பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முகமது யூனுஸ் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்து ஜூன் 2026 எலெக்ஷன் வைப்பேன், நான் பதவியில இருக்க மாட்டேன், புதிய அரசு அமைக்கப்படும். ஆனா வக்கார் உஸ்ஸமான் என்ன சொல்றாரு, டிசம்பர் 2025 எலெக்ஷன் வச்சு ஜனவரியில புது ஆட்சி வரணும் அப்படிங்கிறாரு. 2026 வந்து இவர் எலெக்ஷன் நான் வைப்பேன்னு முகமது யூனுஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு நடுவுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல சீர்திருத்தங்களை நான் செய்யணும், அதாவது ஜூலை அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அது என்ன இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நிலைமையில இருக்கும்போது இவருடைய மனசுல இவருக்கு இருக்கக்கூடிய குயுக்தி, ஒரு ஆசை, ஒரு கனவு, தான் வந்து பங்களாதேஷ்ல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்லா நிலைச்சு நின்று நிதானமா ஆட்சி செய்யணும்ன்ற அந்த ஆசை அவருக்கு போகல. ஆசை போகலங்கிறத விட இது அமெரிக்கால இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டுக்கு முக்கியமா இவர் தேவை, சைனாவுக்கு இவர் தேவை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆயிடும், ஒரு அரசியல் சார்ந்த கட்சி வந்து பதவிக்கு வந்துடும். சரி சார், இப்பதான் வந்து இந்த நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி இருக்குங்களே, என்சிபி, ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட், அவங்களுக்கு தான் பலத்த ஆதரவு இருக்கு, அவங்க வந்துட முடியாதா ஆட்சியில, அப்ப அவங்க வந்து முகமது யூனுஸ் சொல்ற மாதிரி ஆதரவா இருப்பாங்களே, அவங்களுமே வந்து விலை போனவர் தானே, அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுக்கும் சைனாவினுடைய கைக்கூலிகளாக இருக்கிறது தானே அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அனுபவமே கிடையாது. அதனால மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்குனாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பங்களா நேஷனல் பார்ட்டி, கலேடா ஜியா வந்து லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாங்க. அந்த பார்ட்டி ஆக்டிவ் ஆயிடுச்சு, நிறைய கூட்டங்கள், போராட்டங்கள், முன்னெடுப்புகள் எல்லாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு யோஜனை அப்படின்னாக்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எலெக்ஷன் நடந்ததுன்னா பங்களாதேஷ்ல வந்து அவாமி லீக் பார்ட்டியை தடை செஞ்சுட்டாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டி. அதுக்கு அடுத்த நிலைமையில எந்த பார்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎன்பி, பங்களா நேஷனல் பார்ட்டி, கலேடா ஜியாவோட தான் இருக்கு. அதனால அவங்க இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நமக்கு வந்து இப்ப எலெக்ஷன் நடத்தினா நம்ம ஜம்முன்னு அரசாட்சியில போய் உட்காந்துடலாம், ஆனா இந்த முகமது யூனுஸ் இருந்துகிட்டு இதை வந்து 5 வருஷம் இவர் ஆட்சியில இருந்துகிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ்லாம் இருந்து இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா, நாளடைவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படைவாதங்கள் அதிகமாகி இந்த ஸ்டூடெண்ட் லீடர் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடும் போது அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு கால்குலேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. பிஎன்பி உடைய தலைவர் கலேடா ஜியா அவங்க அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் என்ன பண்றாங்க, வக்கார் உஸ்ஸமானுக்கு வந்து ஏதோ பெருசா சப்போர்ட் தர மாதிரி, ஆமா இப்பயே எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிடுங்க. எலெக்ஷன் இப்ப நடந்துச்சுன்னா கண்டிப்பா முகமது யூனுஸினுடைய காலம், அவருடைய ரெஜிம்னு சொல்றது பதவி காலம் முடிவுக்கு வந்துடும். அவரோடது மட்டும் வராது, புதுசாக வரக்கூடிய அரசு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இதே மாதிரி அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் சொல்றதை கேட்பாங்களா, இல்ல சைனாவை சார்ந்து இருப்பாங்களா, இல்ல சைனா சொல்றதை கேட்பாங்களா, அமெரிக்காவை வெளியில அனுப்புவாங்களா, பயங்கர குழப்பமான ஒரு நிலைமையில முகமது யூனுஸ் இந்த மாதிரி நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட மட்டும் தெரிவிச்சு, இதுக்கு பின்னாடி நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டாரு. சரி, இப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் முகமது யூனுஸ் அதிபரா இருந்து, பங்களாதேஷினுடைய அதிபரா இருந்து பல விதத்திலையும் கெடுதல் தான் செஞ்சிருக்காரு. ஒன்னொன்னா பார்த்தோம்னா ஒரு 5-6 பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியும். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனாரிட்டி மக்கள்னு சொல்லக்கூடிய பலரையும் பல துன்பங்களுக்கு ஆளாக்கி, கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்டன, போராட்டங்கிற பேர்ல அராஜகம் கட்டவிழ்த்து விட்டார், காட்டு மிராண்டித்தனமான ஒரு அராஜகம் கட்டவிழ்த்து விட்டார். அதை வந்து கண்டுக்கவே இல்லை, யாரையும் அரெஸ்ட் பண்ணல,
போலீஸுக்கும் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோம் கார்டு போலீஸ்ல எல்லாம் என்னன்னா இந்த அடிப்படைவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அராஜகமும் ஒரு காட்டுமிராண்டித்தனமும் மைனாரிட்டிஸ் மேல நடத்தப்பட்டதை பத்தி கண்டுக்கவே இல்லை. யாரு மேலேயும் கேஸ் கிடையாது, யாரு மேலேயும் எஃப்ஐஆர் கிடையாது, ஜெயில் கிடையாது, தண்டனை கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கு அடுத்ததா என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அவாமி லீக் அப்படிங்கிற மிகப்பெரிய பார்ட்டியை பேன் பண்ண போது இவர் வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தார். அதுக்கான எந்த முன்னெடுப்பும் செய்யல. ஏன்னா அவருக்கு வந்து அவாமி லீக் பார்ட்டியோ அதனுடைய தலைவர் ஷேக் ஹசீனாவோ சுத்தமா பிடிக்கல, வகார் உஸ் ஜமானையும் பிடிக்கல. அந்த மாதிரி அவருடைய நிலைப்பாடு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவதா என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க, முஜிபுர் ரஹ்மானுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டாங்க. அவருடைய சிலையை உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. அவரு தான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்கிற ஒரு ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது அதெல்லாம் இல்ல, முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பாகிஸ்தான். முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டதுனால அவருடைய தடயத்தையே கம்ப்ளீட்டா அழிச்சு ஒழிச்சிடணும், அவருடைய பார்ட்டியே தடை செஞ்சு அது இல்லாம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இதை எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானும் அதனுடைய உளவு ஸ்தாபனம் ISIயும் இங்க வந்து இருந்து மக்களை தூண்டி விட்டு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மூணாவது பாயிண்ட். இதுக்கு அடுத்ததா என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க, இதே மாதிரிதான் ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு ஓடினாங்க. 5ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 போனாங்க. ஆச்சு, ஒரு வருஷம் வரப்போகுது. அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய பங்களாவை, அரண்மனை, அதை வந்து சூறையாடினாங்க. அந்த சூறையாடின மக்கள் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? ஜீரோ நடவடிக்கை, கண்டும் காணாம இருந்தாரு. அப்படியே. இது 4வது பாயிண்ட். அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த 2-3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இவர் வந்து பங்களாதேஷனுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்றேன், அதை பத்தி அலசி ஆராய்ந்து எல்லாம் செய்யணும், அதுல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சார். அந்த குழு யாருன்னா, எல்லாமே அடிப்படைவாதிகள், ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடியவர்கள். இஸ்லாமிய அடிப்படையில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணுங்கிறது. சட்ட திருத்தம் அப்படின்னு இல்லாம சட்டத்தையே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கம்ப்ளீட்டா மாற்றிடுங்க அப்படிங்கிறாங்க. எந்த மாதிரி சட்டம் வரணும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஷரியா முறைப்படியான இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட். இதைத்தான் வந்து வகார் உஸ் ஜமான் கடுமையா எதிர்க்கிறாரு. சட்டத்தெல்லாம் திருத்தவே கூடாது, எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது, புதிய சட்டம் அனுமதிக்க முடியாது என்னால அப்படின்னு அவர் மட்டும் இல்ல, அவர் மாதிரி பல பேர் சொல்றாங்க. மக்களே வந்து இப்ப வந்து இந்த ராணுவ அதிபர் வகார் உஸ் ஜமானுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா நாடு குட்டிச்சோறு ஆயிட்டு இருக்கு இந்த முகமது யூனுஸ்னாலையும் ரேடிக்கல்ஸ்னாலையும். இது வந்து இன்னொரு அடிப்படைவாத நாடாக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த பயத்துல மக்கள் வந்து வேற மாதிரி முன்னெடுப்புகளை எடுத்து வகார் உஸ் ஜமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பரப்புரையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தயவு செஞ்சு இந்த போராட்டங்கள்லாம் போகாதீங்க, நாடு குட்டிச்சோரா போயிடும், ஏற்கனவே அதல பாதாளத்துல இருக்கு பொருளாதாரம், வேலை வாய்ப்பு இல்ல, சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே இந்த முகமது யூனிஸோ அவங்கள சார்ந்தவங்களோ கேட்கறதே இல்லை. ஏன் கேட்கல அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சோல்ட் அவுட். அவங்கள இயக்கிறது வந்து அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டும் சைனாவோட ஷி ஜின்பிங்கும் தான் அவங்கள வந்து ஆட்டு வைக்கிறாங்க. இதை தவிர ISI உளவு ஸ்தாபனமான பாகிஸ்தானோடது, பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள், அவங்க எல்லாரும் தான் யூனுஸ் அங்க பதிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க வந்து பங்களாதேஷ வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா அதனுடைய குப்பை மாதிரி ஆக்காம விடமாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் எய்மா படுது. இது பப்ளிக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவங்களால எதையும் முன்னெடுத்து செய்ய முடியல அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு அப்புறமா முக்கியமான இன்னொரு மாற்றம் என்ன கொண்டு வரணும்னு முகமது யூனுஸ் ஆசைப்படுறாரு அப்படின்னா, விமன்ஸ் ரிஃபார்ம்ஸ், அதை கொண்டு வரணுங்கிறாரு. என்ன ரிஃபார்ம்ஸ்? இஸ்லாமிய அடிப்படைவாத சட்டப்படி பெண்களை நடத்தணும். நல்ல விதமான முன்னெடுப்புகள் எதுவுமே தேவையில்லைங்க. அதனால பெண்களுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கலக்கமாயிட்டாங்க. என்ன செய்ய போறாரு இந்த ஆளு அப்படின்னு. சோ இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான இது. இதுக்கப்புறம் வந்து வேற எதை பத்தியுமே ஒரு வாயே திறக்கிறது கிடையாது. அடிப்படைவாதம் பேச வேண்டியது, எந்த ஆக்ஷன் எடுத்தாலும், யாரு என்ன அட்டூழியம் செஞ்சாலும் அதுக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்றதோ இதுவோ செய்யறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கா டீப் ஸ்டேட் என்ன சொல்லுது, சைனா ஷி ஜின்பிங் என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் என்ன சொல்லுது, ISI என்ன சொல்லுது, அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டிராமால இருந்து உடனே அவருடைய நான் சொன்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் அடிப்படைவாதிகளுடைய பார்ட்டி, ஜெய்ஷே இ இஸ்லாமிங்கிற பார்ட்டி,
இவங்க எல்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போஸ்டர்? போராட்டம் நடத்தப்படும், மாஸ் மொபிலைசேஷன், அளவிலான மக்களை கூட்டத்துக்கு வரவழைச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல பரப்புரை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்ய போறாங்க அப்படின்னா 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவங்களுடைய படி நமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அவங்க செய்யற நமாஸுக்கு டெய்லி நமாஸ் படிப்பாங்க. வெள்ளிக்கிழமை செய்யறதுக்கு பேரு படி நமாஸ். அந்த படி நமாஸ் முடிந்த உடனே எல்லாரும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட், அதாவது மார்ச் டு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது தான், கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய முன்னெடுப்பு. போராட்டத்தோட அப்படியே ஊர்வலமா அங்க போய் போராட்டம் செய்ய போறாங்க ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு எதிர்த்தாப்புல. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காருன்னா வகார் உஸ்ஸமான் வந்து இந்த எல்லாம் அவருக்கு இருந்தாலும் அவர் ஆர்மி சீஃப், அதனால அவருக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு, எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. போராட்டக்காரர்கள் நீங்க அமைதியா ஊர்வலம் போங்க, அமைதியா போஸ்டர் ஓட்டுங்க, அமைதியா பேசுங்க, பிரச்சனை இல்லை, பேனர் எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போங்க, ஒன்றும் ப்ராப்ளம். ஆனா ஏதாவது ரயாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல மாட்டினீங்கன்னா அதை ஏதாவது ஆரம்பிச்சு நாட்டை சூறையாடுற லெவல்ல போயிட்டு கடைகளை உடைக்கிறது, பொருள் சேதாரம் பண்றது, இந்த மாதிரி இதுல மற்றபடி வேற விதமான எந்த விதமான ஆக்டிவிட்டிஸையும் சிறுபான்மையரை தாக்குதல் செய்யறது, இந்த மாதிரி தகாத செயல்களை செஞ்சீங்கன்னா ராணுவம் மிக மிக கடுமையான நடவடிக்கை யாரு இருக்காங்களோ அவங்க மேல எடுக்கப்படும். எச்சரிக்கை கொடுக்குறேன், இதுல இருந்து செய்யாதீங்க, ஒதுங்கிடுங்க, பேசாம வாய மூடிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா டீப் ஸ்டேட் கிளப்பி விட்டுருக்கு, கண்டிப்பா செய்யும். எப்ப வந்து அவங்களுடைய ஆசையான அந்த ஹியூமானிடேரியன் காரிடார் ஃபார் ரெக்கைன் ஸ்டேட் வராது அப்படின்னு தெரிஞ்சதோ, எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருக்குன்னு எப்ப வந்து அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டுக்கும் சிஐஏவுக்கும் அதே மாதிரி ஐஎஸ்ஐக்கும் பாகிஸ்தானுக்கும் தெரிய வந்ததோ, அவங்க வந்து இந்த பிளானை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, போராட்டத்தை நடத்து. அப்ப வந்து அத்துமீறின போராட்டமா இருக்கட்டும், கடுமையான போராட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க. இந்த மாதிரி போராட்டம் அப்படின்னாக்க இது வந்து ஒரு போர் மாதிரி போராட்டத்தை நடத்துங்க அப்படின்னு அவங்க கிளப்பி விட்டுட்டாங்க. இப்ப அது முன்னெடுக்க போயிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, போராட்டத்தை எடுத்துட்டாக்க எந்தெந்த மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகள் வரும் அப்படின்னாக்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வகார் உஸ்ஸமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எலெக்ஷன் நடத்துங்க, ஜனநாயக முறையில ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்து அரசு அமைக்க உதவு செய்யுங்க. அமெரிக்கா எப்பவுமே ஒவ்வொரு நாட்டு மேலேயும் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு போய் பண்றாங்கல்ல, அப்ப அவங்க முன்னெடுக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும். ஏன்னா சர்வாதிகாரியாக இருக்காங்க. மொம்மார் கடாஃபி லிபியால அப்படிதான் சொன்னாங்க, சதாம் ஹுசைன் ஈராக்ல அப்படிதான் சொன்னாங்க, இலங்கையில மாற்றம் செஞ்சாங்க, அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் ஷேக் ஹசீனாவை தூக்கி போட்டுட்டாங்க. இவங்களுடைய ஜனநாயக ஆட்சி முறை, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது எந்த மாதிரி அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வசதியா இருக்கோ, என்ன லாபகரமா இருக்கோ அந்த மாதிரி ஜனநாயக முறை. இவங்க யார சொல்றாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஜனநாயக முறை. யாரு? அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட், சிஐஏ, இவங்கெல்லாம். ஏன் இப்ப வகார் உஸ்ஸமான் சொல்ற ஜனநாயக முறை தானே சொல்றாரு அவரு, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போலாமே, பண்ண மாட்டாங்க. வகார் உஸ்ஸமான் வேண்டாம் அவங்களுக்கு. அவர் வந்து காரிடாரை எதிர்க்கிறாரு, அமெரிக்காவை எதிர்க்கிறாரு. அமெரிக்காவும் சைனாவும் இந்த அரசியல் சாசன சட்டப்படி இந்த முகமது யூனுஸுக்கு அவங்களை இங்க பங்களாதேஷ்ல வரவழைக்கிறதுக்கான எந்த விதமான அனுமதியும் கிடையாது சாசனப்படி. அப்படி அதை அத்துமீறி அவர் செயல்பட்டு இருக்காரு. அதெல்லாம் கேன்சல் பண்ணப்படுங்கிற மாதிரி சொல்ற அவருடைய தொனி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவரையே ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் டீப் ஸ்டேட், அமெரிக்கா, சிஐஏனுடைய முக்கியமான இதுவா உத்தியாக நமக்கு தெரியும். அவங்களுடைய குறிக்கோள் அதுதான். சரி, இப்ப வகார் உஸ்ஸமானுக்கு என்ன மாதிரி ரெண்டுங்கட்டான் நிலம், ரொம்ப ஆக்சுவலா என்ன மாதிரி ஒரு நிலமன்னா இருதலை கொள்ளி எறும்புன்னு, அதை விட இன்னொரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது அப்படியே ஒரு ஊசலாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு. எதனால அப்படின்னு பாருங்க. சப்போசிங் ஒரு வேளை போராட்டக்காரர்கள் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க, போர் நடக்கக்கூடிய அளவுக்கு நடக்குதுன்னு வச்சுங்க. இப்ப பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோ இல்ல தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அது மாதிரி இருக்கு, அவங்கெல்லாம் வந்து ஆர்மியை தாக்குறாங்க, போலீஸை தாக்குறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க, ட்ரெயினை கடத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய அராஜகங்கள். அது அராஜகமா போராட்டமா அதை முடிவு பண்ண வேண்டியது நம்ம இல்லை. இப்ப அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. ராணுவம் வந்து தான் ஏற்கனவே அறிவிச்ச போலீஸ் யூஸ்லெஸ், அது தெரிஞ்சு போச்சு. பாராமிலிட்டரி போர்ஸ் அதுவும் வேஸ்ட், அது உள்ள எல்லாமே ஊடுருவல்கள், அடிப்படைவாதிகள் உள்ள ஒரு ஊடுருவியாச்சு. அதனால அதையும் செய்ய முடியாது. இப்ப வகார் உஸ்ஸமான் வந்து ஆர்மியை தான் அனுப்பணும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆர்மியை வந்து போலீஸ் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க,
அது நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய பாலிடிக்ஸ்க்கு இது ஒத்து வராது. ஆனா இப்ப என்ன பண்ண போறாங்க, இப்படியாவது வகார் உஸ்ஸமானை ஆர்மியை இந்த போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு எதிர்த்து நின்று ஈடுபடுறதுக்கு உள்ள இழுத்துருவாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப அந்த மாதிரி அவர் உள்ள வந்துட்டாருன்னு என்ன செய்வாரு, முதல்ல தடி அடி இருப்பாரு, கண்ணீர் புகை வீசுவாரு, அதுக்கப்புறம் ஃபயரிங்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி சூடு நடத்தக்கூடும். அந்த மாதிரி வரும்போது ஒரு சில உயிர்கள் பலியாகலாம். அவ்வளவுதான். உடனே கிளம்பிடுவாங்க அமெரிக்கால இருந்து, அதுக்கப்புறம் ஐநா சபையிலிருந்து யாரு, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் உடனே வந்துருவாங்க. உலகம் ஃபுல்லும் இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் மனித உரிமை அத்துமீறல், பங்களாதேஷின் ராணுவ அதிபர் வகார் உஸ்ஸமான் சர்வாதிகாரியா, அப்பாவி உயிர்களை பறித்து விட்டார், அது இதுன்னு போட்டு சோசியல் மீடியா மெயின் மீடியா எல்லாத்துலயும் போட்டு தாக்குன்னு தாக்கி அவரை ஒரு வழி பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவரை உள்ள இழுக்கிறாங்க. போராட்டத்தை செய்ய காரிடாரை ஒத்துக்க மாட்டேங்கிறல, நான் ரிசைன் பண்றேன் நாடகத்தை நடத்தி போராட்டக்காரர்களை ஆக்டிவேட் பண்ணிட்டேன் நான், நீ இப்ப மாட்டிக்க போற, சக்கர வியூகம் மாதிரி உன்னை உள்ள இழுக்க போறோம், உன்னை மாட்ட வைக்க போறோம். இதுதான் அவங்களுடைய உத்தியாக கடைசியில தெரியுது. இதை இவர் எப்படி சமாளிக்க போறாரு? இதே பேட்டர்னை தான் இந்தியால பல முறை போராட்டங்களை கையில் எடுத்தாங்க. அது சிஏஏ போராட்டமா இருக்கட்டும், என்ஆர்சிக்கு இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கும். ஆனா மத்திய அரசு ராணுவத்தையோ மற்ற போர்ஸ்களையோ உதவிக்கு அழைக்கவே இல்லை. அதுவே பிசுபிசுத்து போற மாதிரி செஞ்சாங்க. பட் பங்களாதேஷ்ல அந்த மாதிரி நிலைமை கிடையாது. திறமையான பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதை தவிர திறமையான பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர், அவங்க ஹேண்டில் பண்ண விதமே வேற. இங்க என்னன்னா ராணுவத்தினுடைய அதிகாரி உள்ள வர போறாரு. அதனால அவருடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி அவருடைய பொசிஷன் இன்னைக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை காலம்பரை எல்லாம் என்ன ஆக போகுது என்ன அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வரும். ஸோ அதுல இருந்து பல விஷயங்கள் தெரிஞ்ச உடனே உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.